இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ் டு எக்ஸ்பிளைன் கலர், மேக்னெட்டிக் பிஹேவியர் எக்ஸெட்ரா. இது வந்துட்டு ஒரு காம்பவுண்டோட கலர் இல்லாட்டி மேக்னெட்டிக் பிஹேவியர் பற்றி சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் அயானிக் பாண்டிங் இன் கிறிஸ்டல்ஸ், எவ்வளோ அயானிக் பாண்டிங் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த கலரு, மேக்னெட்டிக் பிஹேவியர் எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. CFT அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. CFT tells that the bond between the metal and the ligand is purely ionic. ஓகேவா? that is electron rich ligand and electron less metal. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இருக்கிற பாண்ட் வந்துட்டு பியூர்லி அயானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா லிகாண்ட் கிட்ட எலக்ட்ரான் நிறையா இருக்கிறதாவும் மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாண்ட் வந்துட்டு அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The metal and ligands are called point charges. இந்த மெட்டலும் லிகாண்டும் வந்துட்டு பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ligands form a spherical field around the metal atom. ஓகேவா? இப்போ வந்துட்டு மெட்டல் இங்கே எடுத்துச்சுன்னா அதை சுற்றி வந்துட்டு லிகாண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பெரிக்கலாக ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும், ஒரு மாதிரி ஃபீல்டு ஒரு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? தேர் இஸ் ரிப்பல்ஷன். இப்போ வந்துட்டு இந்த மெட்டலுக்கும் இந்த இருக்கிற லிகாண்டுக்கும் வந்துட்டு சில இடத்துல ரிப்பல்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு லிகாண்ட்ஸ் அப்ரோச் இன் பாசிபிள் டைரெக்ஷன்ஸ், தட் இஸ் ஆக்டாஹெட்ரல். அப்படின்னா இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ் மைனஸ் ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ் ஜெட் மைனஸ் ஜெட், இந்த மாதிரி நிறைய ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணும் லிகாண்ட்ஸ் மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, dx² - y² and dz² will experience strong repulsion. இன்னும் இந்த ரெண்டு ஆக்சிஸ், இங்கே ஒரு ஆக்சிஸ் இங்கே ஒரு ஆக்சிஸ், இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஸில் வந்துட்டு ஹையஸ்ட் ரிப்பல்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? thus the degenerate orbitals split into two sets. இது மாதிரி டீஜென்ரேட் ஆர்பிட்டால்ஸ் வந்து ரெண்டு செட்டாக அப்போ பிரியும். ஏன்னா ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன் இருக்குது இல்லையா, அப்போ என்னாகும், அது பிரியும். அப்போது திஸ் இஸ் கால்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங். இந்த மாதிரி அது பிரிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? when ligands approach further there will be attraction between positive metal ion and negative ligand. the decrease in energy of ligand gives the formation. அப்படின்னா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபர்தர் அப்ரோச் அது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் மெட்டலுக்கும் நம்மளோட நெகட்டிவ் லிகாண்டுக்கும். அப்போது இங்கே வந்துட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. எப்போனா எனர்ஜி ஆஃப் லிகாண்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு அப்படின்னா இதோட ரிப்பல்ஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்போது அப்போ மெட்டலுக்கும் நம்மளுக்கு லிகாண்டுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி.